வணக்கம். US77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல், அதாவது கொங்கு நாட்டுக்கு நான் போயிருந்தப்போ, கொங்கு நாடுனா என்னங்க, கோயம்புத்தூர் தான். போயிருந்தப்போ அழகாக ஒரு பிரியாணி காமிச்சிருந்தாங்க பாருங்கள். இதுதான் அந்த பிரியாணி. இதுதான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள், நான் 1 கப் அரிசி, 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, 3 வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க. ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. 2வது, உங்களுக்கு எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. நல்லா இந்த மாதிரி ஊறி 2 உடையிற மாதிரி. குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சப்பொடி நம்ம வதக்கக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டிருக்கேன். இப்போது ஜீரகம் போடுறேன். ஜீரகம் நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி பெருஞ்சீரகம், உங்களுக்கு பருப்பு செய்கிறதுனால ஒரு மாதிரி அஜீர்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கிங்களேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது காஞ்ச மிளகா 3 எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த காஞ்ச மிளகா நம்ம போட போகிறோம். இப்போ பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம 100 கிராம் வெங்காயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு பெரிய வெங்காயம் தான் எங்கள் ஊரில் நல்லா கிடைக்குன்னா பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்குங்க. நல்ல வாசனை உங்களுக்கு வதக்கக்குள்ளே நல்ல வாசனையாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. ஒரு நல்ல ப்ரோட்டீன் எனர்ஜிக்காக உனக்கு வேணும்னா இந்த சாப்பாடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். 2வது, ஒரு பிரியாணி சாப்பிட்ட எஃபெக்ட்டுங்க. அதனால தான் நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ எங்கள் கொங்கு நாட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. இது ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இன்றைக்கி இதை எங்கள் வீட்டில் திடீர்னு செய்ய சொன்னாங்க. எந்த காய்கறியும் இல்லையா, அதனால் எங்களுக்கு டக்குன்னு இது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நாங்கள் டக்குன்னு இதை செய்யலான்னு வந்தோம். இப்போ தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். 100 தக்காளி சொல்லியிருந்தேன்ல, நான் சொன்னது 1 டம்ளருக்கு எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர், 1 டம்ளர்னால் அந்த டம்ளருக்கு நான் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு டம்ளருக்கு இது 4 பேர் நாங்கள் சாப்பிட்டோம் இன்றைக்கி. ஒரு 200 கிராம் அரிசி, அது 4 பேருக்கு 200 கிராமுக்கு அந்த அரிசி அளவுக்கு 3/4 டம்ளர் நான் துவரம்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 100 தக்காளி, 100 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போது மஞ்சள் பொடியும் நான் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் பொடியை நல்லா இந்த வதங்குற ஸ்டேஜிலே போடுறது எதுக்குன்னா ஃப்ளேவரும் இருக்கும், 2வது கலரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இது கலருக்கு இந்த ரைஸ் கலரே வந்து உங்களுக்கு ஒரு பிரியாணி கலராகவும் இருக்கும், தக்காளி சாதம் கலராகவும் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் இது. நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு இப்போது நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது எந்த கிளாஸால் மெஷர்மெண்ட் பிரகாரம் எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸால் 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக இருக்கும். சாப்பாடு உங்களுக்கு உதிரியாக வரணுன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் குறைச்சிக்கலாம். ஆனால் இது உதிரியாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 3 டம்ளர் தண்ணி, ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் உதிரியாக வேண்டாம், அதுக்காக வச்சுட்டு நல்லா நம்ம இதுக்கு இப்பயே நம்ம உப்பு மஞ்சள்தூள் போட்டு வதக்கிட்டோம். இன்னும் நம்ம மிளகாத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். 2வது, காரமும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்குனா சூப்பராக இருக்கும். இப்போ இதே பிரியாணி செய்யணும், எல்லாம் அரைக்கணும், என்னென்னலாம் செய்யணும், அதுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு பசின்னு யாருன்னா வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கே ஒரு நாளைக்கு ஒரு போர் அடிச்சிருச்சு, எல்லாம் காய்கறியெல்லாம் சேர்க்காம
செய்யணுன்னா இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் எந்த டம்ளரில் நான் அரிசி அளந்தனோ அந்த டம்ளரை நான் அந்த அரிசி கழுவின தண்ணியை நான் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 டம்ளர் வச்சேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா கொஞ்சம் எனக்கு உதிரி உதிரியாக வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் எல்லோரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். 2வது இது ஃபுல் ஒரு ப்ரோட்டீன். பருப்பு சாதம் சாப்பிட்டதோட கொஞ்சம் நல்ல டேஸ்டியான ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இருக்குது. நாங்கள் கொங்கு நாட்டுக்கு போனப்போ, அதாவது கோயம்புத்தூர் சைடு போனப்போ ஒரு ஃப்ரெண்டு இதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு. நானும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்துட்டு உட்காந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதோடு அதிகமாகவே டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தாங்க. அது இன்னும் சூப்பராக இருந்தது. நான் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கல. ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய் வச்சு இது சாப்பிட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அரிசியும் பருப்பும் எடுத்து பார்த்தோம், நல்லா ஊறி போச்சு. இப்போ அந்த தண்ணி கொதிக்கட்டும்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த கொதி வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அரிசி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி வாசனை வராமல் இருக்கும் இந்த ரைஸ். சில இதெல்லாம் பாருங்கள், குக்கர் ரைஸ் கொஞ்சம் கஞ்சி தண்ணி வரும் மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொதி வரும்போது நம்ம சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா இந்த கொதி வரும்போது சேர்த்தா தான் உங்களுக்கு வாசனை வீட்டையே கேட்க வைக்கும், எல்லாரையும் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இந்த கொதி வர டைமில் நம்ம இந்த சாம்பார் பொடி போட்டு அந்த கொதி வந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த அரிசியும் பருப்பும் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்குவோம். நல்லா கலக்கி விடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் செய்யும் போதே இந்த வரமிளகா, பச்சை மிளகா, நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு செய்யும் போது வாசனை அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் காலையில் என்னடா வேகமாக செய்யணும், இன்னும் இல்லையா, இல்லாட்டி வெரைட்டி ரைஸ், ஒரு தக்காளி சாதம் அப்படி தான் நம்ம செய்வோம். இதை ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ஒரு ஃபுல் ஒரு ப்ரோட்டீன் கொடுத்த உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி நல்ல எனர்ஜியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு பார்த்துங்க. ஏன்னா நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம தக்காளி வதங்கக்குள்ளே போட்டோம். இப்பயும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போது தேவையான அளவு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இது எனக்காக வாசனை வேணுன்றதுக்காக நான் செய்கிறேன். வேணான்றவங்க ஆட் பண்ணிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில், உங்கள் வீட்டில் குக்கர் விசில் கணக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை கணக்கு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இதை சொல்கிறேன், டிப்ஸு. நீங்கள் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா கொதி வருது. கொதி வந்த பிறகு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் போட்டு மூடியை வச்சு மூடுங்க. சில பேர் குக்கர் மூடி வச்சோடனே என்ன ஆகிடுதுன்னா ஃபுல்லாக வழிஞ்சு வரும். குக்கரில் உள்ளே இருக்கிற எல்லா வாசனையும் வழிஞ்சு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அப்படி வரக்கூடாது. அதுக்கு காரணம் இந்த ஹோலில் எதனா ஒரு நம்ம முன்னாடி ரைஸோ இல்லை பருப்போ ஏதோ வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஹோலில் அடைஞ்சிருக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஹோலில் எதுவும் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணுன்னா ஒரு சின்ன பின் எடுத்து, ஒரு குண்டு சேலை, ஒரு நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னும் எடுத்து அந்த 4-5 துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தெல்லாம் நீங்கள் அந்த பின்னால் நல்லா குத்தி விட்டு பாருங்கள். அந்த துவாரத்தில் எதனா அடைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி லீக்கு வெளியாகும் குக்கரில் இருந்து. இல்லாட்டினா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அந்த ஸ்டீம் நல்லா வர்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டேன். இப்போ ஸ்டீம் நல்லா வர்றது தெரியும் பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரும். இப்போ வந்துட்ட பிறகு நீங்கள் வெயிட்டை போடுங்க. வெயிட்டை போட்டு பாருங்கள். ஒரு 3 விசில் நான் விடுவேன். இங்கே பாருங்கள்,
எங்களோட குக்கருக்கு. இங்கே பாருங்கள், எந்த இடத்துலையும் தண்ணி அடிக்கலை பார்த்தீங்களா? கிளியராக விசில் வரும் உங்களுக்கு. இன்னொரு விசில் வரும் பாருங்கள், பார்த்தீங்களா? தண்ணியும் வெளியே வராது உங்களுக்கு. அது கரெக்டாக அந்த ஸ்டீம்லேயே உங்களுக்கு கரெக்டாக அதிலே வேகும், எதுவுமே வழிஞ்சு வராது. இப்போது நம்மளுக்கு சாப்பாடு அந்த 3 விசில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள், சாப்பாடு சூப்பராக குக் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லான ஒரு கொங்கு நாட்டு பிரியாணி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு என்னோடய நண்பர் சொன்ன அதே தலைப்பே இதுக்கு வைக்க போகிறேன். கொங்கு நாட்டு பிரியாணி நல்லா இந்த மழை நேரத்துக்கு சூப்பராக இதை செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்க பாருங்கள். ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம், அதுவே போதுங்க. எந்த காய்கறியும் இல்லைனாலும் இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.